பெரம்பலூர் மாவட்டம் நொச்சிக்குளம் ஊராட்சி செயலர் பானுமதி 98,000 பணத்தை கையாடல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்கள் நிச்சயமாக நவீனா. பெரம்பலூர் மாவட்டத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலம் முடிந்த நிலையில பல்வேறு இடங்கள்ல ஊராட்சி செயலர்கள் தலைமையில் கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது. அதுல பார்த்தோம்னா பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட நொச்சிக்குளம் என்னும் ஊராட்சியில கிராம சபை கூட்டத்தை நடத்த விடாமல் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டிவிட்டு, அதாவது ஊராட்சி செயலர் பானுமதியிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல பரவியிருக்கு. இது வந்து நேரா ஆலத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சேகர் கவனத்துக்கு போகும்போது நேரடியா, அதாவது நொச்சிக்குளம் கிராம சபை கூட்டத்துக்கு வந்து அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. அப்படி அவர் வந்து கலந்துக்கிட்டு பொதுமக்களோட அமர்ந்து பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நொச்சிக்குளம் ஊராட்சி செயலராக பணியாற்றக்கூடிய பானுமதி என்பவர் வந்து கடந்த டிசம்பர் மாதம் ஊராட்சியில வந்து கிராம பகுதியில வந்து அடிப்படை வசதிகள் பராமரிப்பு செலவினங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 98,000 ரூபாய் வந்து நிதி மோசடியில் ஈடுபட்டதா வந்து புகார் வந்து காமிச்சிருக்காங்க. தொடர்ந்து அந்த வங்கி ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வங்கி வரவு செலவு விவரத்தையும் காமிச்சிருக்காங்க. இது தொடர்பா வந்து பொதுமக்களிடம் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சேகர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்படி பேச்சுவார்த்தை முடியல வந்து பார்த்தோம்னா ஊராட்சி செயலர் பானுமதி வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவதா வந்து தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பான வீடியோவும் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவி இருக்கு. பானுமதியோட இந்த நிதி கையாடல் சம்பந்தமா நிதி கையாடல் சமமானது தற்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக தற்போது குன்னம் போலீசாரும் வந்து விசாரணை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.